கொரியன் வித் சுதர்ஷன் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பாடத்தில் வந்து நாங்கள் இபிஎஸ் டாபிக் இந்த நியூ சிலபஸ் அந்த புக்கில் இருந்து நாங்கள் பாடத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் வந்து நாங்கள் முதலாவது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கொரியன் மொழியை நன்றாக வாசிக்க தெரியும், ஓரளவுக்கு அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கொரியன் மொழி அறவே தெரியாது, பேசிக்கில் வந்து இன்னும் கற்றுக்கொள்ளணும். அப்படியாக இருந்தால் நீங்கள் எந்த சேனலில் அடிப்படை கொரியன் மொழி அப்படின்னு சொல்றதான வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். தொடக்கத்திலிருந்து எவ்வாறு கொரியன் மொழி உருவாக்கப்பட்டது, அதனுடைய வரலாறு, அதை வந்து எழுத்துக்கள் எப்படி எழுதலாம், அந்த எழுத்துக்கள் எந்த முறையில் உச்சரிக்கலாம், மற்றும் அதை எப்படி வாசிக்கலாம், இந்த எல்லாமே நான் தந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த புக்கில் வந்து இது 48வது பக்கம் தான் இந்த பாடம். எனவே இந்த முதல்ல இருந்து 48ஆம் பக்கம் வரையிலான பாடங்கள் வந்து இந்த கொரியன் மொழியின் அடிப்படை பற்றி தான் இருக்குது. எனவே அதை வந்து நான் இதில் சொல்லித்தர போகிறது இல்லை. அதை வந்து நீங்கள் தெரியாதவங்க அதை பார்த்து அதை எப்படி வாசிக்கிறது, எழுத்துக்கள் வந்து என்ன, அதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டி வந்து இது வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னு சொன்னால் இந்த எழுத்துக்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த பாடத்தை பார்க்கலாம். எனவே இந்த பேசிக் எல்லாம் தெரிஞ்சவங்க இதுக்கு பிறகு இந்த புக்கை படிக்கிறதுக்கு, கிளாஸ் போயிட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க, ஆன்லைன் கிளாஸ் செய்யறதுக்கும் நேரம் இல்லாதவங்க இதை வந்து நீங்கள் பார்த்து பயனடைவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பாவது நீங்கள் இதெல்லாம் பார்த்து நன்றாக படித்து எக்ஸாமில் நல்லா ரிசல்ட் எடுத்தீங்கன்னா அது எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போதாவது கொரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னோம்னா என்னை சந்திக்கலாம். எனவே வாங்க நாங்கள் பாடத்துக்கு போவோம். பாருங்க, இந்த இன்சா அப்படின்னு சொல்றதான ஒரு வார்த்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்சாக்கு வந்து நாங்கள் கிரீட்டிங்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. எனவே இந்த இன்சான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியில் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் வணக்கம் செலுத்துகிற முறைகள், இல்லாட்டி இன்னொருத்தவங்களை வந்து நாங்கள் உபசரிக்கிற முறைகள், இதுக்கு தான் வந்து நாங்கள் கொரியன் மொழியில் இன்சான்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? எனவே இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் கொரியனில் எவ்வாறு இன்னொருத்தவங்களை உபசரிக்கிறது, காலையில் கண்டா எப்படி அவங்கள உபசரிக்கலாம், அதே மாதிரி ஈவினிங் நேரத்தில் கண்டா எப்படி உபசரிக்கலாம், வேலைக்கு போகிற நேரம் எப்படி உபசரிக்கலாம், வேலை விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் எப்படி உபசரிக்கலாம், இதை வந்து நாங்கள் பார்ப்போம். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம். இந்த பாடத்தில் வந்து இன்சா அப்படின்னு சொல்றதான இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உபசரிப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உபசரிக்கிற நேரம் பாவிக்கிற வார்த்தைகள், இல்லாட்டி அந்த சொற்களுக்கு வந்து இன்சா மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இன்சா பண்ற நேரத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நாங்க இன்சா ஏஜோல் அப்படின்னு சொல்லி கொரியன் மொழியில சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பாடத்தை படிக்கலாம், உங்களுக்கு புரியும். இல்லாட்டி உங்களுக்கு இது புரியாது. சரிதானே? அப்ப இன்சா மல்னு சொன்னா நாங்க உபசரிக்க நேரம் பயன்படுத்துற வார்த்தைகள். அதே மாதிரி இன்சா ஏஜோல் அப்படின்னு சொன்னா கிரீட்டிங் மேனர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மேனர்ஸ், அந்த மேனர்ஸ் தான் இன்சா ஏஜோல். நம்ம இந்த பாடத்துக்கு பிறகு வாரதான முதலாவது பாடமும் வந்து இன்சா ஏஜோல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனவே பாருங்க, இப்போ நீங்க இந்த வந்து புது புது வார்த்தைகளை நீங்க காண்ற நேரம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு புக் ஒன்று எடுத்து வைங்க, எக்ஸசைஸ் புக் ஒன்று. அதில் வந்து நீங்கள் நான் சொல்கிற நேரம், ஏன்னா எந்த நேரம் ஒரே வார்த்தைகள் வராது, எங்களுக்கு சொல்கிற நேரம் சில வார்த்தைகள் வந்து நான் அந்த ஞாபகத்தில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த புது புக்கில் வந்து புதிதான வார்த்தைகள் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு தேவைப்படும். ஓகே, பாருங்க. அப்போ இன்சா மல் பார்த்துட்டோம், இன்சா ஏஜோல் பார்த்துட்டோம். நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். அன்யோங் ஹாசேயோ அப்படின்னு சொல்றதான ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அன்யோங் ஹாசேயோ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நான் பார்ப்போம். இந்த அன்யோங் அன்யோங் சொல்லி வார்த்தையான பீஸ், சமாதானம், அப்படி இல்லாட்டி வெல்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எப்படி சொல்றது, நாங்க நலமாக இருக்கிறோம், அந்த மாதிரியான வார்த்தைக்கு வந்து அன்யோங் சொல்லி சொல்லலாம். அப்ப அதே மாதிரி ஹசேயோன்னு சொல்லி பின்னுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நான் இந்த இடத்துல எழுதுறேன் கீழே. அப்ப ஹதா, ஹதான்னு சொன்னா ஏதாவது ஒன்றை செய்தல். சரிதானே? அப்ப அதுக்கு மரியாதையா வந்து நாங்க அந்த தாவை இல்லாமக்கிட்டு அதுக்கு பதிலாக சேயோ, சேயோன்னு சொல்லி ஒரு வார்த்தையை
பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கொரியன்ல வந்து சேயோன்னு சொல்லி வர வார்த்தைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க பொதுவா பயன்படுத்துறதான இந்த வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா? வினை சொற்கள். போங்க, வாங்க, நடங்க, எழும்புங்க, இத செய்யுங்க, இந்த சரி ஒண்ணு செய்யுங்க. அந்த மாதிரி நாங்க சொல்ற நேரம், அ யோ போட்டு செய்யலாம். காயோ, வாயோ அந்த மாரி சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு மதிப்பு குறித்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையா சொல்றதா இருந்தா நம்ம சேயோ பாவிப்போம். பாருங்க உதாரணத்துக்கு காதான்னு சொன்னா போறதுன்னு சொல்லி அர்த்தம். எனவே அந்த தாவை இல்லாம ஆக்கிட்டு சேயோ சேர்க்க போறோம். காசேயோ தயவு செய்து போங்க. அதே மாதிரி ஓதா ஓதா அப்படின்னு சொன்னா வாரதுக்கு அர்த்தம். சரிதானே? வாரது. தூக்கம். சரிதானே? தூக்கம். அதே மாதிரி அந்த தாவை இல்லாம ஆக்கிட்டாங்க. ஓசேயோ தயவு செய்து வாருங்கள். இல்லாட்டி மரியாதையாக வாருங்கள். இந்த மாதிரி நாங்க வேர்புக்கெல்லாம் வினை சொற்களுக்கெல்லாம் நாங்க இந்த சேயோன்னு சொல்றதான இந்த வார்த்தையை வந்து நாங்க பயன்படுத்தி எழுதலாம். அதை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்ப அன்யோங் ஹசேயோ அப்படின்னு சொன்னா நீங்க சமாதானமாக இருங்க. இல்லாட்டி நீங்க நலமாக இருங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு பின்னுக்கு. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. அப்ப நாங்க வந்து அன்யோங் ஹசேயோன்னு சொல்லாம அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க குரலை வந்து உயர்த்தி கேட்க போறோம். அன்யோங் ஹசேயோ அந்த மாதிரி. சரிதானே? அப்ப அது வந்து என்னன்னா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அர்த்தம். நீங்க நலமாக இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு அர்த்தம் தான் இந்த அன்யோங் ஹாசேயோ. ஆனால் இங்க கொரியால வந்து என்னன்னு சொன்னா இந்த அன்யோங் ஹாசேயோ சொல்றதான இந்த கேள்வியை வந்து உபசரிப்பாக பயன்படுத்துறாங்க. அது வந்து நம்ம நாட்டுல வந்து நாங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி காலையில கண்டா குட் மார்னிங் சொல்லுவோம். அதே மாதிரி பகல்ல கண்டா குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். அதே மாதிரி ஈவினிங்ல குட் நைட் சொல்லுவோம். எல்லாருக்கும் நாங்க வணக்கம் 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 சொல்ல மாட்டோம். ஆனா இங்க வந்து இந்த அன்யோங்காசேயோ வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல கீழே ஹெலோ கொடுத்துருக்குறாங்க, குட் மார்னிங் கொடுத்துருக்குறாங்க, குட் ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்குறாங்க, குட் ஈவினிங் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நேரம் பிரச்சனை இல்லை. நீங்க காண்ற நேரம் அது எந்த நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க அன்யோங்காசேயோ அதை வந்து சொன்னீங்கன்னா போதும். இது வந்து குட் நைட் இல்லாட்டி குட் மார்னிங் இது எந்த ஒரு அர்த்தத்தையும் தரல. இது வந்து நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சரிதானே? அந்த அர்த்தத்தை தான் குறிக்குது. எனவே அதை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. ஆனால் வேறையாக வார்த்தைகள் இருக்குது கொரியன் மொழியில. குட் மார்னிங்க்கு சோம் ஆச்சிம் ஏயோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குது. ஆனா அதை வந்து யாரும் பாவிக்கிறது இல்லை. சரிதானே? இப்ப நாங்க பாருங்க காலையில குட் மார்னிங் சொல்லுவோம் டீச்சருக்கு. ஆனா வணக்கம் டீச்சர்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து குட் மார்னிங் குட் நைட்லாம் இருந்ததுக்கு அன்யோங் ஆசையோ தான் சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. அடுத்து வந்து நாங்க கீழே பார்ப்போம் அடுத்த பிக்சரை. அதுக்கு உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேரும் கையை காட்டிட்டு இருக்காங்க அப்படி. சரிதானே? அப்ப இது வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரே இடத்துல வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ளவங்களாக இருக்கலாம். அதை தவிர நீங்க புதுசா காண்றவங்களுக்கு இன்னைக்கு தான் நீங்க முதலாவது காண்றீங்க. அவங்க சின்னவங்களாக இருக்கலாம். உங்களுடைய வயசு கூடவங்களா இருந்தாலும் வயது குறைந்தவங்களாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த கை காட்டி கை அசைத்து வணக்கம் சொல்வது தவறு. இது வந்து ரூடான ஒரு விஷயம். சரிதானே? எனவே நீங்க இதை வந்து செய்யக்கூடாது. இந்த போட்டோல வந்து உங்களுக்கு தந்திருந்ததுக்கு நீங்க கொரியாவில் வந்து இப்படி செய்யறது பிழை. சரிதானே? அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்ப எப்படி வந்து நாங்க இன்சா பண்றது இல்லாட்டி எப்படி வந்து நாங்க உபசரிக்கிறது அதை வந்து நாங்க முதலாவது பாடத்துல பார்க்க போறோம். தலையை வந்து குனித்து தலையை குனிந்து செய்வாங்க, இன்சா பண்ணுவாங்க. அதை வந்து நாங்க அடுத்த பாடத்துல வந்து நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வைத்துக்கோங்க. பாருங்க அடுத்து இருக்கு அன்யோங்கி காசேயோ. சரிதானே? அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறவர் சொல்றாரு அன்யோங்கி காசே. ப்ளூ கலர் இருக்கிறவர் அன்யோங் காசேயோன்னு சொல்றாரு. அதே மாதிரி பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கிறவரு அன்யோங்கி கெசேயோன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவருக்கு நாங்க ஏன்ற நபர்னு சொல்லுவோம். இவருக்கு பின்ற நபர்னு சொல்லி பேர் வைப்போம். பாருங்க ஏன்ற நபர் வந்து கதவு பக்கமாக திரும்பி அவர் வெளியே போற மாதிரி இருக்கிறார். சரியா? வேலை செய்யற இடத்துல இருந்து அவர் வெளியே போறாரு. இப்ப வேலை முடிஞ்சு போறாரு.
இந்த பீன்ற நபர் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போறாரு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான். அப்ப இந்த வெளியே போறவர் வந்து இருக்கிறவருக்கு சொல்றாரு அன்யோங்கி. அப்ப அந்த அன்யோங்கின்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன் என்னன்னு. கெசேயோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. கெசிதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு கொரியன்ல. அது வந்து என்னன்னு சொன்னா இசோயோ சொல்லலாம். இருங்க இல்லாட்டி இருக்கிறதுக்கு இங்க இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இசோயம் சொல்லி நாங்க கேசுவலா சொல்ற நேரம் சொல்லலாம். இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த இசோயோன்னு சொல்றதான இந்த கேசுவல் ஃபார்முக்கு தான் மரியாதை கொடுத்து கேசேயோ, அதுதான் இந்த கேசிதா, அதுக்கு வந்து நாங்க கேசேயோன்னு சொல்லி கதைக்க நேரம் பாவிக்கிறோம். சரிதானே? எனவே அன்யோங்கி கேசேயோன்னு சொன்னா நீங்க சமாதானமாக இருங்க இல்லாட்டி நலமாக இந்த இடத்துல இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தான் அவரு வெளியே போறாரு இந்த பக்கமா. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்க இந்த பீன்ற நபர் வந்து என்னன்னா வெளியே போறவருக்கு பாருங்க அவரும் சமாதானமாக காசேயோன்னு சொல்றாரு. பாருங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். காதா காதான்னு சொன்னா டு கோ. சரிதானே? போறதுக்கு அர்த்தம். இது வந்து எந்தவித டென்ஸை வந்து குறிக்கல. கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ ஒண்ணுமே இல்லை. இது வந்து கதான்னு சொன்னா போறது அப்படி ஒரு அர்த்தம். சரிதானே? அப்ப போங்கன்னு சொல்றதுக்கு வந்து நாங்க காயோன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இந்த யோ எப்படி வந்துச்சு, இதை வந்து எப்படி எழுதலாம், இது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு பிறகு வர பாடங்களை சொல்லித்தரேன். இப்போதைக்கு போறதுக்கு காயோன்னு சொல்லலாம். கேசுவலா சொல்ற நேரம். அந்த கேசுவலா சொல்றத வந்து மரியாதையா சொல்ற நேரம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த தாவை இல்லாம ஆக்கிட்டு கா சே யோ காசேயோ. அப்ப சமாதானமாக நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குட் பாய்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆனா இது குட் பாய்க்கு அர்த்தம் கிடையாது. சரிதானே? நீங்க சமாதானமாக போங்க, கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை தான் இந்த அன்யோங்கி காசேயோ வந்து சொல்லுது. சரிதானே? எனவே அதை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. அடுத்து வந்து நாங்க அதுக்கு பிறகு வர அடுத்த பந்து கீழே பார்ப்போம் என்னன்னு சொல்லி. பாருங்க ஒருத்தர்கிட்ட எப்படி வந்து நாங்க மன்னிப்பு கேட்கலாம். சரிதானே? அதே மாதிரி மன்னிப்பு கேட்ட நபர் மன்னிப்பு கேட்ட பிறகு மற்றவர் சரி பரவாயில்ல அதை விடுங்க அந்த மாதிரி சொல்ற நேரம் எப்படி கொரியன் மொழியில நாங்க சொல்லலாம். அதான் வந்து இந்த போட்டோ மூலமாக பார்க்க போறோம். பாருங்க திரும்பவும் இந்த ஏ நபர் இருக்கிறாரு. ஏ நபர் என்னன்னா இந்த பின்னு சொல்ற நபரோட காலை மிதித்திட்டார். எனவே மிதிச்சிட்டாரா இல்ல காலில் வந்து இந்த பொருளை போட்டுட்டார். சரிதானே? அப்ப போட்டோன்னே இவர் சொல்றாரு ஏன்ற நபர் சுவே சொங் ஹம்னிதா. சரிதானே? சுவே இந்த எழுத்தை வந்து நல்லா பாருங்க. இது சு ஓ ஏ. சரிதானே? அப்ப சுவே சுவே சொங் சோ சுவே சொங் ஹம்னிதா. சுவே சொங் ஹம்னிதான்னு சொன்னா என்னை மன்னித்துக்கிறங்க. சரிதானே? என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லி மரியாதையாக சொல்ற ஒரு முறை தான் அது சொங் ஹம்னிதா. அப்படி இல்லாட்டி நீங்க கேசுவலா சொல்றதா இருந்தா சரிதானே மியான் ஹம்னிதானும் சொல்லலாம். மியான் ஹம்னிதா. மியான் ஹம்னிதா அப்படின்னு சொன்னாலும் என்னன்னா மன்னித்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம். இப்ப அதுக்கு வந்து வீண்ட நம்பர் என்ன சொல்றாரு சாரி பரவாயில்ல அது விடுங்க கொஞ்சம் சும்னிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் வந்து மரியாதை சொல்ற நேரம் தான் அது. அதே மாதிரி நீங்க கேசுவலா நீங்க வந்து கொஞ்சம் பழகிட்டீங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு. கொஞ்சம் நாயோ. சரிதானே? இதையும் வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. நாயோ இது வந்து நீங்க கட்டாயம் கொரியாவுக்கு வந்தா நீங்க இந்த ஜேசங் ஹம்னிதா கொஞ்சம் சும்னிதா இந்த மாதிரி ஹம்னிதா சும்னிதான்னு சொல்லி நீங்க பாவிக்கிறத விட நார்மலா நீங்க நாயோ ஜேசங் ஏயோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்ப நாயோ இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த கெஞ்சனாயோ அர்த்தம். சரிதானே? ஓகே நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக இருக்குது
கம்சா ஹம்னிதா. சரிதானே? ஒரு கிஃப்டோ ஏதோ தாராங்க உங்களுக்கு என்ற நபர் பீன்ற நபருக்கு. அப்ப இவர் வந்து கம்சா ஹம்னிதா என்ற நபர் வந்து நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றதுக்கு 2 விதமான வார்த்தைகள் இருக்குது. கம்சா ஹம்னிதா இருக்குது. அதே மாதிரி கொமாப் சிம்னிதா இருக்குது. சரிதானே? இப்ப இந்த இடத்துல ஹம்னிதா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. என்ன இவரு இப்னிதான்னு இருக்குது. இப்னிதான் இருக்குது. ஆனா இம்னிதான் சொல்லி ஏன் வாசிக்கிறாரு? அத வந்து நீங்க சம்டைம் யோசிச்சிருப்பீங்க. அது வந்து ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். அது ஒரு பெரிய பாடம். ஆனா இது வந்து நான் மேபி உங்களுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குடைய அர்த்தத்த வந்து நான் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு குடுத்திருப்பேன். இது வந்து அ உச்சரிப்புக்குரிய ஒரு பாடம். சரிதானே? அப்ப இத வந்து நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து இந்த மாரி இடத்துல வந்து நீங்க இத இப்ப வந்து நீங்க இம்மாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த இப்புக்கு பிறகு நீ வந்துச்சுன்னு சொன்னா, சரிதானே? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொமா சும்னி தான் இருக்குது. அதே மாரி இந்த இடத்துல இருக்கு. இந்த ப்புக்கு பிற்பாடு இந்த ப்புக்கு பிற்பாடு இங்க ஒரு இருக்குது. அப்ப இந்த மாரி வந்தால் நீங்க ப்புவ வந்து நீங்க ஆக உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரஃபா ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிதானே? அப்ப கொமாப் சிம்னிதா, கம்சா ஹம்னிதா இது 2மே வந்து நன்றி அப்படின்னு சொல்றதுக்குரிய கொரியன் வார்த்தைகள். அதே மாரி அனிம்னிதா சரிதானே? அனிம்னிதா இல்லன்னு சொல்றதுக்கு தான் அனிமிதான்னு அர்த்தம். சரிதானே? இல்ல பரவால்ல. அனியேயோன்னு சொல்லலாம். அனியேயோ ஆயோ யோயோ சொல்றதா இருந்தா அனியேயோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க மரியாதை சொல்லலாம் அனிம்னிதா சொல்லலாம். எனவே இது வந்து கம்சாம்னிதா இல்லாட்டி கொமாம் சம்னிதான்னு சொல்ற நேரம் பாவிக்கக்கூடியது. இல்லாட்டி நீங்க மேல பாவிச்ச கஞ்சன் சம்னிதா இல்லாட்டி கஞ்சனாயோ அதையும் வந்து இங்க பாவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொரிய நாட்கள் நிறைய அதை பயன்படுத்துவாங்க. சரிதானே? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை 2 தந்திருக்கிறாங்க. சரிண்ணா இது வந்து மேல வந்திருக்கணும். ஆனா இது வந்து கடைசியா தந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒருவரை நீங்க முதலாவது சந்திக்கிறீங்க. முதலாவது சந்திக்கிற நேரம் சௌம் பெப்கெத் சிம்னிதா அப்படின்னு சொல்லதான ஒரு வார்த்தை இந்த இடது பக்கம் ஏன்னு சொல்ற நபர் வந்து சொல்றாரு. பாருங்க, இந்த சௌம்னு சொல்றதான இந்த வார்த்தை வந்து அர்த்தம் என்னது? ஃபர்ஸ்ட் டைம், முதலாவது தடவையாக. பெப்கெத் சிம்னிதா அப்படின்னு சொல்றதுனால அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த பொதான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து ஒருவரை டு சி, ஒருவரை பார்க்கறதுக்கு சொல்றது பொதான்னு சொல்லி, அந்த பொதாவுக்குரிய மரியாதையான வார்த்தை தான் இந்த பெப்கெத் சிம்னிதா. நான் உங்களை முதலாவது பார்க்கிறேன், முதலாவது உங்களை சந்திக்கிறேன், அதுக்கு தான் சொல்றது இந்த பெப்கெத் சிம்னிதா. அப்ப நீங்க முதலாவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவரை எவ்வளவு நாளைக்கு நீங்க கண்டதே இல்லை. அப்ப நீங்க வந்து சௌம் பெப்கெத் சிம்னிதா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் உங்களை முதலாவது சந்திப்பதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பீன்ற நபர் சொல்றாரு, அப்படியா, நான் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. சரிதானே? மன்னாசோ, பாருங்க மன்னாசோ அப்படி மன்னாதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. மன்னாதா அப்படின்னு சொன்னா ஒருத்தரை மீட் பண்றது, மீட் பண்றதுக்கு தான் மன்னாதான்னு சொல்லுவாங்க. பங்கப்தா, பாருங்க இதுவும் ஒரு வேர்டு ஒன்று. பங்கப்தா அப்படின்னு சொல்றது வந்து மகிழ்ச்சி, ஹாப்பி. சரிதானே? அப்ப இந்த இடத்துல மன்னாசோன்னு சொல்லி இருக்குது. மன்னாசோ இது வந்து ஒரு கிராமர் பார்ட் ஒன்று. எனவே ஒரு வேர்புக்கு வந்து இந்த சோ பாவிச்சிங்கன்னு சொன்னா இப்படி செஞ்சதில், இப்படி செஞ்சதில். சரிதானே? அப்ப மன்னாசோ உங்களை சந்தித்ததில் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வரும். சரிதானே? இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ற நேரம், சரிதானே? மன்னாசோ இல்லாட்டி ஒப்சோசோ இஸ்ஸோசோ அப்படி சொல்றதான வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு நான் பிறகு சொல்லித்தாரேன் இந்த முன்பப் வார நேரம், இந்த கிராமர் வார நேரம். எனவே இந்த மன்னாசோ உங்களை சந்தித்ததில், சரிதானே? அதுக்குதான் இந்த சோப்பா வச்சுக்கிறாங்க. சந்தித்ததில் மகிழ்ச்சி. அப்ப இந்த பங்கப்தா
இந்த பங்கப்தா வந்து மரியாதையா பங்கப் சும்னிதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரிதானே? இப்போ அதே வந்து நாங்க நார்மலா கேஷுவலா கதைக்கிறதா இருந்தா பங்கா ஓயோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மன்னாசோ பங்கா ஓயோ அப்படின்னு சொல்லி நாங்க கேஷுவலா சொல்லலாம். இல்லாட்டி மரியாதையை சொல்றதா இருந்தா மன்னாசோ பங்கப் சும்னிதா அப்படின்னு சொல்லி பாவிக்கலாம். சரிதானே? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாங்க பார்ப்போம். பாருங்க, வேலை விட்டுருச்சு. அவங்க வந்து வீக்கெண்ட்ல சாட்டர்டே இல்லாட்டி சண்டே, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட், ஃப்ரைடே வந்து வேலை விட்டு போறாங்க. சரிதானே? நிறைய கம்பெனில வந்து இங்க ஃப்ரைடேயோட ஒர்க் முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும். திரும்ப திங்கட்கிழமை தான் வேலை தொடங்குவாங்க. எனவே போகிற நேரம், வேலை விட்டு போகிற நேரம் நீங்கள் உங்களோட வார இறுதியை வந்து சந்தோஷமாக கழிச்சிட்டு வாங்க. சரிதானே? ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வழக்கம். இப்போ அதுக்கு வந்து பாருங்க, இந்த இடத்துல கொரியனில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சூமல். பாருங்க, சூமல் சூமல்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து சொல்கிறது வீக்கெண்டுக்கு. வீக்கெண்டுக்கு சூமல். அப்போ கிழமை நாட்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, சூஜுங்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? கிழமை நாட்களுக்கு சூஜுங், வார இறுதிக்கு வந்து சூமல். சல்லுன்னு சொன்னால் நன்றாக. பொனே சேயோ, பாருங்க இங்கேயுமே வந்து அந்த சேயோ பயன்படுத்தி இருக்கிறாங்க. போ நே தா அப்படின்னு சொல்லதான் ஒரு வேர்ப் இருக்குது. அனுப்புறது, என்ன சரி, நீங்க அனுப்புறது இல்லாட்டி கழிக்கிறது, இந்த மாதிரி நாட்களை கழிக்கிறது, அதுக்கு வந்து பொனேதான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பொனேதா கேசுவலான ஃபார்ம்ல வந்து நாங்க பொனேயோன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கே வந்து இந்த தாவை இல்லாம கிட்ட சேயோ சேர்த்தா போனே சேயோ. புரிஞ்சிச்சு தானே? இதுதான் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றதான முறை. பொனேதான் சொல்றதான பேஸ் ஃபார்ம் இருக்குது. அந்த பேஸ் ஃபார்ம்ல உள்ள இந்த அடிப்படை வினைச்சொல், அந்த வினைச்சொல்ல இருந்து பொனேயோன்னு சொல்லி நாங்க கேசுவல் ஃபார்முக்கு மாற்றலாம். நாங்கள் நார்மலாக கதைக்க நேரம் பொனேயோன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி பொனேசேயோன்னு சொல்றது மரியாதையாக சொல்றது. அப்போ இந்த பொனேதாவில் வந்து இந்த தாவை இல்லாமக்கிட்டு சேயோ சேர்த்தால் பொனேசேயோவாக மாறிடும். அப்போ அதுதான் இது. நீங்கள் வந்து வார இறுதியை நன்றாக கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இவருமே நேன்னு சொல்லி ஒரு வார்த்தை முன்னுக்கு சொல்றாரு. நே, நேன்னு சொன்னா சரி என்று அர்த்தம். ஓகே, ஓகே, சரியா? அப்ப சரி, நீங்களும் அதே மாதிரி சேமை தான் அவர் ரிப்பீட் பண்றாரு. சூமால் சால் புனே செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை காட்டிட்டு போறாங்க. இதே உங்களுக்கு சொல்லி தந்தேன், கை காட்டுறது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் நீங்க கை காட்ட முடியாது. அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் சில இந்த புக்கில் இல்லாத விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். வேலையை விட்டுட்டு போகிற நேரம் கொரியாவில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எவ்ரிடே, சரிதானே, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே, எந்த நாளும் வந்து பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் இருக்குது. அதை வந்து நான் இந்த இடத்துல எழுதித்தாரேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் போகிறீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை எந்த நாளும் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் ஆஃப் ஆகி போகிறீங்க. இப்போ அந்த ஆஃப் ஆகி போகிற நேரம் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. சரிதானே? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு சொல்றதான ஒரு வாழ்த்து முறை ஒன்று கொரியாவில் நார்மலாக இருக்குது. அது கட்டாயம் அதை சொல்லுவாங்க. அதை சொல்லாதவங்க கொரியாவில் இருக்க முடியாது. சரிதானே? அந்த மாதிரி அளவுக்கு எல்லாருமே சொல்றதான ஒரு உபசரிப்பு தான் இது. இப்போ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கொரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதை பயன்படுத்தி பாருங்க. சரிதானே? பாருங்க, முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா சுகோ, சுகோஹெஸ்ஸோ யோ. சரிதானே? சுகோஹெஸ்ஸோயோ. இந்த சுகோன்னு சொல்றது வந்து வருத்தப்பட்டு இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அப்ப சுகோஹெஸ்ஸோயோன்னு சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலை செஞ்சீங்க, கவனம் போயிட்டு வாங்க, அந்த மாதிரி சொல்லக்குள்ள இந்த சுகோஹெஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது வந்து நார்மலா கேஷுவலான நேரத்துல நீங்க வந்து ஒரு ஆஃபீஸருக்கு நீங்க அதை சொல்றதா இருந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா சுகோ
하셨어요. சரிதானே? இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. இறந்த காலத்துல இருக்குது. அப்ப இது வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நாங்க இறந்த காலம், நிகழ்காலம் படிக்க நேரம் இந்த அசஸோயோ அப்படி சொல்லி எப்படி வந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு சுகோ அசஸோயோ சரிதானே? அதே மாதிரி சுகோ ஹெஸ்ஸோயோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு கோசெங் ஹெஸ்ஸோயோ. இதுவுமே வந்து நீங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சரிதானே? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுல இது சரி ஒண்ணு கட்டாயம் சொல்லுவாங்க சரிதானே? கொசெங் கோசெங் எஸ்ஸோயோ இல்லாட்டி சுகோ எஸ்ஸோயோ சுகோ அசொசோயோ கோசெங் அசொசோயோ இல்லாட்டி கோசெங் மனசோயோ இல்லாட்டி இப்படி ஒரு வார்த்தை கோசெங் இந்த அப்படியே கோசெங் கீழே போட்டு மனசோயோ. இன்னைக்கு வந்து நிறைய நீங்க கஷ்டப்பட்டீங்க. இந்த மாதிரி வேலை விட்டு போற நேரம் வீக்கெண்ட்ல வேலை விட்டு போற நேரம் கட்டாயம் சொல்லுவாங்க சரிதானே? அதே ஒரு பெரியவர் வந்து நமக்கு சொல்ற நேரம் நம்முடைய பெரிய பொஸ்ஸா இருக்கலாம். அவர் வந்து சுகோ ஹெஸ்ஸோயோ சொல்ல மாட்டார். அவர் நமக்கு டிரெக்டா சுகோ ஹெத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சரிதானே? சுகோ ஹெத்தா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொரியாவுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இதை கேள்விப்பட்டா நீங்க இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி யோசிக்க கூடாது. அதனால உங்களுக்கு சொல்லி தந்தேன். நீங்க வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த ஷில்லே ஹம்னிதா சரிதானே? ஷில்லே இந்த சி வந்து நாங்க உச்சரிக்கிற நேரம் இது வந்து ஷீன்னு தான் நாங்க வாசிக்கணும். இது வந்து சானா வந்து வாசிக்கிறது இல்லை சரிதானே? SIH இந்த இப்படித்தான் நாங்க இதை வாசிக்கிறோம். அப்ப இது வந்து ஷில்லே ஹம்னிதா. சில்லே ஹம்னிதா இல்ல, ஷில்லே ஹம்னிதா. இது வந்து கொரியனாக்கள் பாவிக்கிறது குறைவோ. இது வந்து புத்தகத்துல வந்து எங்களுக்கு தந்ததுக்கு ஷில்லே ஹம்னிதா அப்படின்னு சொன்னா என்னது எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்றதா அர்த்தம்னு சொல்லி இந்த புக்ல வந்து உங்களுக்கு தந்து இருக்கிறாங்க. ஆனா பாவிக்கிறது குறைவு சரிதானே? நிறைய பேர் வந்து பொதுவா சொகியோ இங்க வந்து தெரியாத ஒரு நபர் அங்க தூரத்துல இருக்காரு, இல்லாட்டி தள்ளி அந்த பக்கம் இருக்கிறாரு, இல்லாட்டி அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் இங்க வாங்கலே அந்த மாதிரி சொல்லு இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி சொகியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில்லே ஹம்னிதான்னு சொல்றது குறைவு. ஆனாலும் இப்படி ஒன்று இருக்குது எக்ஸ்கியூஸ் மீக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்ப இந்த பாடம் தான் இந்த இன்சா மற்றும் இன்சா ஏஜோல் அப்படின்னு சொல்றதான இந்த உபசரிப்பு மற்றும் உபசரிப்பு ஒழுக்கங்கள் தொடர்பான பேசிக்கான பாடம். எனவே இதை வந்து நீங்க நான் சொன்னதான புது வார்த்தைகள் எல்லாத்தையும் நோட் எடுத்து அதையும் படிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த புக்கு வச்சிருக்கிறவங்க கட்டாயம் அந்த பேஜுக்கு EPS சொல்ற அந்த பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த 27ஆம் இலக்கம் சொல்றதான இந்த ரெக்கார்டிங் வந்து இருக்குது சரிதானே? அப்ப அந்த பேஜ் போயிட்டு நீங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாம் MP3ல இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி 27ஆவது ஆடியோ வந்து நீங்க பிளே பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 27ஆவது பாடத்துக்கு சம்பந்தமான எல்லா ஆடியோ வந்து நீங்க கேட்கலாம் சரிதானே? நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிளே பண்றேன். அதை நீங்க பார்த்துட்டு அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆடியோ தேடிக்கொள்ள முடியாதவங்க எனக்கு வந்து இந்த கமெண்ட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அதில் போட்டு விடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிறவங்க இந்த 27ஆவது இந்த பாடத்தை பார்த்துட்டு இந்த 48 49ஆம் பக்கம் பாடத்தை பார்த்துட்டு இந்த பாடம் முடிஞ்சதோட நீங்க என்ன செய்யுங்க, இந்த 27ஆவது இதை MP3 வந்து நீங்க பிளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க அதை வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப நாங்க அடுத்த பாடத்துல முதலாவது பாடம் இன்சா ஏஜொல் அது மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கவனமாக இருங்க. கொரியன் மொழியில எப்படி சொல்லலாம்னு சொன்னா தாவுமே பாயோ சரிதானே? தாவுமே பாயோ சரிதானே? அப்படின்னா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், இல்லாட்டி திரும்பவும் பார்ப்போம் சரிதானே? அப்ப அதுக்கு தாவுமே பாயோன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே தாவுமே பாயோ குத்தேகாஜி கொங்காங் ஹாகோ ஹெம்போக் ஹசேயோ. இது வந்து என்ன அர்த்தம்னு சொல்லி தெரியாட்டி
பிறகு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே. அப்போ நான் இந்த ஆடியோ போடுறேன். அதை நீங்கள் கடைசியாக கேட்டுட்டு போங்க. நாங்கள் அடுத்த பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 안녕하세요. 안녕하세요. 안녕히 계세요. 안녕히 가세요. 죄송합니다. 괜찮습니다. 감사합니다. 아닙니다. 고맙습니다. 아닙니다. 처음 뵙겠습니다. 만나서 반갑습니다. 주말 잘 보내세요. 네, 주말 잘 보내세요. 실례합니다.